வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகிற 2024ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் இன்று பொங்கல் தொகுப்பு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று நேற்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது பொது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழுக்கரும்பு வழங்குவதற்கு இதற்கான டோக்கன்கள் நேற்று வரை வழங்கப்பட்டன. ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் பொங்கல் தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம். ஜனவரி 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பெறலாம். மகளிர் உரிமை தொகை. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த மாதம் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.